தோத்து போயிட்டாக்க வந்து இவிஎம் தப்பு, வாக்கு திருடிட்டாங்க, இவங்க ஜெயிக்கிற இடத்துல அதெல்லாம் கிடையாது, மக்கள் தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றது அவருடைய ஒரு வழக்கம் எப்பவுமே. இவங்க தான் சொன்னது, நாங்கள் பாதையில் இருப்பவர்களுக்கும் அடையாள அட்டை தருகிறோம்னு சொன்னாங்க. சரி, எத்தனை லட்சம் வாக்குகளை இவர்கள் நீக்கினார்கள்? அப்போ 15 லட்சம் வாக்கு, 10 லட்சம் வாக்குன்னு ஒட்டுமொத்தமா இவங்க நீக்கினாங்கல்ல, அதெல்லாம் யார் கணக்குல வரும்? இப்போதைய தேர்தல் கமிஷனை இவர் குற்றம் சொல்லும் பொழுது அவருக்கு எதற்கு இவர்கள் வந்த உடனே வந்தாங்க, கட்சியில சேர்த்து ராஜ்யசபா கொடுத்தாங்க, அப்புறம் மந்திரி கொடுத்தாங்க. நீங்க பார்க்கணும் 2004, 2009 இவங்க ரொம்ப அபரிதமா ஜெயிச்சிடும். அப்போ அந்த தேர்தல் ஆணையர் இவருக்கு உடந்தையா? கர்நாடகால சொல்றாருல்ல, நாங்க ஒரு வருஷம் முன்னாடில இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோன்னு. அதுக்கு அந்த இவர் ஆராய்ச்சி பண்ணி 5வது மாசம் நடந்த எலெக்ஷன்ல இவங்க தான் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப யாருக்கு ஓட்டு விழுந்தது? ஆக்சுவலா நீங்க ஆரம்ப நாள்ல இருந்து பாருங்க, எப்படியாவது இங்க சண்டை வரணும், கலவரம் வரணும், சண்டை வரணும், கலவரம், இதான் பேசணும். ஒரு இடத்துல இவர் ஒழுங்கா பேசியிருக்காரு. ஸோ அது அவருடையது, அவர் நிறுத்த மாட்டார். இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் புலம்பிக்கிட்டே எதிர்கட்சி தலைவரா இருந்து அப்படியே முடியும். அவ்வளவு. காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கவலை இல்லையே. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வரணும்னு சொல்றாங்களோ, திரு எடப்பாடி அவர்கள் முதல்வராக வரணும்னு சொல்றதோ, அதே மாதிரி அவங்க விஜய் அவர்கள் முதல்வர் வரணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட முதல்வர் வேட்பாளர் கிடையாது, இன்னொன்னு வேட்பாளரே கிடையாது அவங்கள்ட்ட, ரொம்ப குறைவுதான். திருமாவர்களே சொன்னார் ஒரு மேடையில, 234 தொகுதி நாங்க போய் பேசணும், நாங்க உங்களுக்காக உழைக்கணும், ஆனா ஆட்சியில பங்கு தரமாட்டீங்க அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு. ஆனா அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது, நாங்க தெருவா போய் பிரச்சாரம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்டா உங்களுக்கு முடியாதா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். காலையில நீங்க வந்து 4:30 மணிக்கு எந்திரிச்சுக்கணும். 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 2 வாக்காளர் பட்டியலை வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டு போய் திரும்பவும் தூங்கிடணும். இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கண் கூட பார்த்துக்கிட்டு வாக்காளர்கள் திருட்டை வந்து வேடிக்கை பார்த்த ஞானேஸ்வர் தலைமை ஆணையர் வந்து இந்த மாதிரிதான் செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பகிரங்கமான இந்த ஓட்சோரி குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி வச்சிருக்காரு. திரும்ப திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ராகுல் வந்து நிறுத்து வர மாட்டாரா? இது வந்து மேடம், ஆக்சுவலா அவர் நிறுத்த மாட்டார். அடுத்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதையே தான் புலம்புவார். ஏன்னா அவர் அடுத்த 10 வருஷம் ஜெயிக்க போறது இல்லை, அதனால இதையே தான் அவர் புலம்புவார். அவங்க வழக்கம் எப்படின்னா, தோத்து போயிட்டாக்க வந்து இவிஎம் தப்பு, வாக்கு திருடிட்டாங்க, இவங்க ஜெயிக்கிற இடத்துல அதெல்லாம் கிடையாது, மக்கள் தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றது அவருடைய ஒரு வழக்கம் எப்பவுமே. அவர் ஏன்னா கிட்டத்தட்ட 14க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 90 இடங்கள் நினைக்கிறேன், அநேகமா 90 தேர்தலாம் தோத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் பார்த்தேன், உள்ள எல்லா தேர்தலும். அதாவது இந்த வடிவேலு சொல்வார் இல்லையா, ஆடு திருடு போச்சு கனவு கண்டேன், அந்த மாதிரி இவரு டெய்லி தேர்தல் ஆணையம் சொன்னார், யார்கிட்ட சொன்னார், எப்ப சொன்னார், ஆதாரம்லாம் என்கிட்ட இல்ல, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு மக்களை தூண்டி விடுறாரு. இங்க மக்களை தூண்டி விடுறதுக்கான வேலையை தான் அவர் செய்யறாரு. அதாவது நேற்று அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுல தெளிவா நீங்க பார்க்கலாம், ஜனநாயகத்தை காக்குறதெல்லாம் என் வேலை கிடையாது, உங்களுக்கு நான் விஷயத்த சொல்றேன், ஒரு எதிர்கட்சியா நான் வந்து ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி தருவேன், அதான் என் வேலை, ஜனநாயகத்தை காக்குறோம்னா அது உங்க வேலை அப்படின்னு. அப்போ எதிர்கட்சிக்கு என்ன வேலை? நாங்க சம்பளம் கொடுத்து, மக்களோட வரிப்பணத்துல நாங்க சம்பளம் கொடுத்து உங்களை வந்து எங்களை புரட்சியை தூண்டி விடுற புரட்சின்ற பேர்ல பண்றதுக்கு தான் இவர் வச்சிருக்கோம். இன்னொன்னு, இவரு சொல்ற அந்த டேட்டாஸ் எல்லாமே பாருங்க, ரொம்ப ஒரு சின்ன குழந்தை கூட கேள்வி கேட்கும், என்ன இப்படிலாம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும். அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு இவரு. அதாவது காலையில எழுந்திரிங்க சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க, அது தெரியாதுங்க, எப்ப சொன்னாங்க தெரியாதுங்க, யார்கிட்ட சொன்னாங்க தெரியாதுங்க, எப்படி செஞ்சாங்க தெரியாதுங்க, ஆனா சொன்னாங்களா, ஆமாமா சொன்னாங்க. இது வந்து இவர்களுடைய ஒரு என்ன சொல்றது, மக்களை குழப்பி எப்படி எல்லாம் பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா, டெல்லியில இருக்கிற ஒருத்தரை பேட்டி கண்டாங்க, ஒரு வட இந்திய ஊடகம் பேட்டி கண்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, ஆமா ஓட்டு திருடு போகுதுன்னாரு. உங்களுக்கு அப்படின்னாங்க, நான் வருஷம் எல்லா தேர்தலையும் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னாரு. அப்ப எதை வச்சு ஓட்டு திருடு போகுதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் தெரியாதுங்க, ஓட்டு திருடு போகுது அவ்வளவுதான் அப்படின்னாரு. தலைவர் போலவே கட்சி தொண்டரும் இருக்கிறார். இது இவங்க ஆட்சியில இருந்த பொழுது எத்தனை முறை எந்தெந்த ஊர்ல எல்லாம் வாக்காளர்களை நீக்கினாங்க, அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு இவர் பதில் சொன்னார்னா அதுக்கு கரெக்டா இருக்கும். இன்ஃபேக்ட் இவர் சொன்னார் இல்லையா,
கதவு எண்ணெல்லாம் பூஜ்ஜியம்னு இருக்கு, பல இடங்கள்ல இருக்குலாம் நிறைய குற்றச்சாட்டு முன்னால சொல்லிக்கிட்டு இருக்காரு. கதவு எண் ஒரே பூஜ்ஜியம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாரு. சரி, 2013 காலகட்டங்கள்ல டெல்லியில பாதையோரம் வசிப்பவர்களுக்கு நாங்கள் அடையாள அட்டை தருகிறோம்னு இவர் ஆதார் அட்டை கொடுத்தாருல, அவங்களுக்கு என்ன முகவரி கொடுத்திருப்பாரு? ரோடோரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்க அட்டை கொடுக்குறோம்னு சொல்லி ஆதார் அட்டை கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு என்ன வீட்டு நம்பர் கொடுத்திருப்பாரு? 0 தானே வரும். அதை வச்சு அவங்க ஓட்டர் ஐடி வாங்கினா 0 தானே வரும். இவங்க தான் சொன்னது, நாங்கள் பாதையில் இருப்பவர்களுக்கும் அடையாள அட்டை தருகிறோம்னு சொன்னாங்க. சரி, எத்தனை லட்சம் வாக்குகளை இவர்கள் நீக்கினார்கள்? அப்போ 15 லட்சம் வாக்கு, 10 லட்சம் வாக்குன்னு ஒட்டுமொத்தமா இவங்க நீக்கினாங்கல்ல, அதெல்லாம் யார் கணக்குல வரும்? 2004 இவங்க ஆட்சிக்கு வராங்க. வரும்பொழுது திரு கில் அவர்களுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க? அதற்கு முன்னாடி திரு MS கில் வந்து தேர்தல் ஆணையராக இருந்து அங்க என்னெல்லாம் எப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுட்டு வந்தாரா? அதனாலதான் இவங்க பிரதி உபகாரமா கொடுத்தாங்களா? இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா? இப்போதைய தேர்தல் கமிஷனை இவர் குற்றம் சொல்லும் போது அவருக்கு எதற்கு இவர்கள் வந்த உடனே வந்தாங்க, கட்சியில சேர்த்து ராஜ்யசபா கொடுத்தாங்க, அப்புறம் மந்திரி கொடுத்தாங்க. நீங்க பார்க்கணும் 2004, 2009 இவங்க ரொம்ப அபரிதமா ஜெயிச்சிடும். அப்போ அந்த தேர்தல் ஆணையர் இவருக்கு உடந்தையா? அப்ப அவர் எல்லாரும் செட்டிங் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி இங்க வந்து கட்சியில சேர்ந்தாரா? அப்ப இவருக்கு அவரு உதவுனாரா? இப்ப இருக்கிறவர் உதவ முடியும் என்றால் தற்போதைய அரசுக்கு அன்னைக்கு இருக்கிறவர் இவருக்கு உதவி இருக்க முடியாதா? ஏன் இவர் வந்து சரி, சேஷன் அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டு வரும்போது வந்ததுக்கு அப்புறம் காந்தி நகர்ல அத்வானி எடுத்து நின்னார் இல்லையா? அப்ப அதுவும் இவர் கட்சியோட இதுல தானே வந்திருப்பாரு. அப்ப இவருடைய அங்க பங்கு இருக்குல்ல, இவங்க கட்சியோட பங்கு, ஐ மீன் காங்கிரஸோட பங்கு. அப்ப இவர் கட்சி பண்றதெல்லாம் சரி, ஜனநாயகம். அடுத்தவங்க பண்ணா அது வந்து அடுத்தவங்க காலத்துல நடந்ததா இவர் குற்றம் சாட்டி அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு. இதுல வந்து நிஷிகாந்த் துபே அவர்கள் சொல்லியிருக்காரு, நேபாளை போல கலவரத்தை தூண்டுகிறார் அப்படின்னு ராகுல வந்து குற்றம் சாட்டி இருக்காரு. இது வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு வேலையை வந்து ராகுல் செய்கிறாரா? கண்டிப்பா. அதாவது நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ராகுல் காந்தி. அதுல ரொம்ப தெளிவா நீங்க ஒண்ணு பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா அதுல எல்லாருமே வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவர் எப்படி குறிப்பிடுறாரு பாருங்க. இப்போ நேபாளல வந்து ஜென்சி அப்படின்னு ஒரு குழுவினர்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஜென்சி யாரு அப்படின்னா அவங்களுடைய பின்னணி வந்து ஒரு மதச்சார்பு வந்து ஒரு பர்டிகுலர் நோக்கத்துக்காக பணம் எல்லாம் இருக்கின்ற ஒரு வகையில தான் செய்திகள் வந்தது ஜென்சின்றவங்கள பத்தி. ஏன்னா நம்ம இங்க இருக்கிறதுனால அவங்க நேபாளில இருந்து வர செய்திகள் அப்படிதான் குறிப்பிட்டாங்க அவங்க. சரி, இவர் என்ன குறிப்பிடுறாரு? யங்ஸ்டர்ஸ் வாங்கன்னு கூப்பிடணும், ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவருடைய அந்த இதுபடி எனக்கு தெரிந்து ஆண் பால் பெண் பால், இன்னும் சொல்ல போனா 3ஆம் பால்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இதுதான் நார்மல் ஜெண்டர்ஸ். இதுல கிளாசிபிகேஷன் படி பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்றவங்க, படிக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, குழந்தைகள், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இவ்வளவுதான் இருக்கு. இவர் புதுசா தேஷ்கா யுவா, தேஷ்கா ஸ்டூடெண்ட்ஸ், அவர் எப்படி சொல்றாரு? தேஷ்கா ஸ்டூடெண்ட்ஸ், அவர் தேஷ்கி ஜென்சி. அப்ப ஜென்சின்றவங்க இளைஞர்களிலும் இல்லாமல் மாணவர்களிலும் இல்லாமல் தனியாக ஒரு குழு செயல்படுகிறது. அப்படி என்றால் அவர்கள் யார்? அந்த பின்னணியை விசாரிச்சு ஆகணும். இப்போ வீட்டுல இருக்கிறவங்க, ஒரு வீட்டுல 10 பேர் இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, பசங்க இருக்காங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வெளில வாங்கன்னு கூப்பிடுவோம். நீங்க போயிட்டு வீட்டுல இருக்க பெரியவங்க சின்னவங்க அப்புறம் அந்த இன்னொரு ஆளுங்க வெளில வாங்க அப்படின்னா இந்த இன்னொரு ஆள் யாரு? இவர்கள் உருவாக்கி வைத்துள்ளனரா? ஏன்னா இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்ங்கிறது நேபாளிலையும் ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லயும் ஒரே ஃபார்மேட்ல நடந்தது. ஜென்சி ப்ரொடெஸ்ட் எல்லா ஊர்லயும் நடந்தது. அநேகமா ஐ திங்க் பிரான்ஸ்ல கூட சமீபமா ஏதோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இல்ல, இளைஞர்களுக்கான போராட்டம் சொன்னா அது யுவா தானே. யுவானா யங்ஸ்டர்ஸ், இந்தியில யுவானா யங்ஸ்டர்ஸ் இல்லையா? அப்போ யங்ஸ்டர்ஸ் போராட்டம் தானே. அப்ப ஜென்சின்னு ஒரு குரூப் யார் அவங்க? அப்ப இவர் ஏன் அவங்கள கூப்பிடுறாரு? போராட்டம் பண்ண பண்ணட்டும், ஒரு குழுவுக்கு பேர் வைத்துக் கொள்ளட்டும், கவலை இல்ல. இவர் எதுக்கு நீ அவங்கள துணை கூப்பிடுற? ஏற்கனவே 4 நாட்டுல பிரச்சனை பண்ற அவங்கள நீ வான்னு கூப்பிட்டேன்னா உன்னுடைய பின்னணி என்ன? இவர் ஏற்கனவே சொன்னவர் தான், அங்க எல்லா இடத்திலும் கெரசினை நாங்க ஊத்தி வச்சிட்டோம், ஒரு சின்ன ஸ்பார்க் வந்ததுன்னா பெரிய அளவுல வரும்னு சொன்னாங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கு. இப்ப சமீபத்துல கூட சொன்னாரு, இப்ப வந்தது வந்து அணுகுண்டு, அடுத்தது எந்த பெரிய குண்டு வரும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நான் வந்து இங்க ஏதோ புரட்சியாளர், தன்னை வந்து அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் நினைச்சுக்கிட்டு தான் சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. 2018 சித்தராமையா அவர்கிட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல அவ்வளோ போலி வாக்காளர் அட்டை கடந்ததே அப்படின்னு கேட்கும் போது அதனால என்ன பிரச்சனை அப்படின்னாரு. வீடியோவே இருக்கு. கடந்துட்டு போட்டோம், போலி வாக்காளர் தான் என்ன அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கே அவங்க கேட்கல,
சரி, இதுலயே ஒரு கேள்வி. இப்ப இவர் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்றாரு இல்லையா? 23ல நாங்க தொடங்கினோம் அந்த சம்திங் ஒரு காலகட்டம் சொல்றாரு. நாங்கள் 6 மாதம் 1 வருடம் அதை ஆராய்ச்சி செய்தோம்லாம் சொல்றாரு இல்லையா? அந்த ஆராய்ச்சி செய்யும் போது இடைப்பட்ட நேரத்துல வந்த எலெக்ஷன்ல இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் அப்ப அவர் கேட்கல? இந்த கர்நாடகால சொல்றாருல்ல, நாங்க 1 வருஷம் முன்னாடில இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோன்னு. அதுக்கு அந்த இவர் ஆராய்ச்சி பண்ணி 5வது மாசம் நடந்த எலெக்ஷன்ல இவங்க தான் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப யாருக்கு ஓட்டு விழுந்தது ஆக்சுவலா? இவர் சொல்ற தொகுதியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 6000 ஓட்டு அங்கிருந்து எடுத்துட்டாங்க. அது வந்து நீக்கிட்டாங்க மக்கள். இவங்க எடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து அதனாலதான் பெரிய பாதிப்புன்னாரு. அந்த இடத்துல இவங்க ஜெயிச்சது வந்து கிட்டத்தட்ட வந்து வித்தியாசம் ஜாஸ்தி. ரொம்ப வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அப்ப 6000 தான் நீக்கிட்டாங்க. பாதிப்பு யாருக்கு? இன்னொன்னு அந்த தொகுதியில முன்னாடி வாங்கின ஓட்டை விட அடுத்ததுல கம்மியா வாங்கினது பாஜக. நீக்கினது பார்த்தா அவங்களுக்கு தான் பாதிப்பா இருந்திருக்கணும். அவங்களே எப்படி தனக்கு நீக்குவாங்க? தமிழ்நாட்டுல இப்போ 4 தொகுதியில வாக்காளர் இது திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கெல்லாம் வாக்காளர் அடையாளம் சரியில்லை, தவறான முகவரி, போலி வாக்காளர் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் சொல்றாங்க. அதெல்லாம் பேசுவாரா? ஏன்னா தொடர்ச்சியா திமுக வந்ததுக்கு அப்புறம் சட்டசபையா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், உள்ளாட்சியா இருக்கட்டும், திமுக ஜெயிச்சிட்டு இருக்கு இவங்க கூட்டணி. அப்ப அங்க பேசுறது தானே. தெலுங்கானால போன எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து சுமார் 5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்க. அப்ப இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த தேர்தல் ஆணையம் நீக்குது, இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அப்ப என்ன சொல்ல வராங்க? இவங்களோட இதெல்லாம் போகுதா? ஏன்னா தெலுங்கானா நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க நீக்கினது பின்னாடி அவங்க ஜெயிக்கிறாங்க ஒரு எலெக்ஷன்ல. அதற்கு பின்னாடி வந்ததுல எப்பவுமே ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு எலெக்ஷன் 10% ஓட்டு கூடுங்கிறது கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு. ஓட்டு கூடும் அப்படின்னு. இப்ப இவங்க அதுக்கப்புறம் வந்ததுல அவங்க ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வருது அடுத்த தேர்தல்ல. அப்ப இடைப்பட்ட நேரத்துல அவங்க எடுத்ததுக்கு அப்புறமும் பாஜக ஜெயிக்குது, அதுக்கப்புறமும் இந்த தொகுதி வருது. இவங்க மாறி இடத்த இது பண்றாங்க. இவர் எப்படி ட்விஸ்ட் பண்றாருன்னா, ஒரு நேரத்துக்கு தெலுங்கானா, ஒரு நேரம் மத்திய பிரதேசம், ஒரு நேரம் பாம்பே, ஒரு நேரம் கர்நாடகா. ஐயா, ஒரு மாநிலத்தை எடுத்து முழுசா சொல்லி முடிங்கன்னா இவர் சொல்ல மாட்டேங்கிறார். ஊருக்கு இவர் எடுத்து குழப்பி விடுறாரு. நீங்க படிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா செய்தி? 2023 கர்நாடகாவில் நடந்த தேர்தல் நேரத்தில் தெலுங்கானாவில் இவர்கள் வாக்கு மாற்று இப்படி நம்ம படிக்கணும் செய்தியை. நம்ம எப்படி படிப்போம்? இவர் வந்து குழப்பி விட்டு இங்க இளைஞர்களை ஒரு வன்முறை பாதை, நீங்க வந்து சண்டை மூட்டி விடணும், இங்க கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இவர் ட்ரை பண்றாரு. ஆனால் இங்க இந்திய மக்கள்கிட்ட அது நடக்காது. அது நடக்காது. ஏன்னா அவருடைய குறிக்கோள், நீங்க ஆரம்ப நாள்ல இருந்து பாருங்க, எப்படியாவது இங்க சண்டை வரணும், கலவரம் வரணும், கலவரம் இதான் பேசுறாரு. ஒரு இடத்துல இவர் ஒழுங்கா பேசியிருக்காரு. சோ அது அவருடையது. அவர் நிறுத்த மாட்டார். இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் புலம்பிக்கிட்டே எதிர்கட்சி தலைவரா இருந்து அப்படியே முடியும். அவ்வளவு. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. தேர்தலில் போட்டியிடாத, தேர்தல் கணக்கை தாக்கல் செய்யாத 474 அரசு அங்கீகாரம் பெற்ற, அதாவது கட்சிகளை வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளை நீக்கி இருக்கு. இதுல முக்கியமா தமிழகத்தில் 42 கட்சிகள், அதாவது முக்கியமா ஜான் பாண்டியன், ஜவஹருல்லா, வந்து கொங்கு ஈஸ்வரன், இவர்களுடைய கட்சிகள் எல்லாமே இடம் பெற்றிருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், திமுக உதயசூரியன், அதிமுக இரட்டை இலையில் போட்டியிட்டவர்கள் பட்டியல்கள் அதிகமாக இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா மதிமுக 2006-7 காலகட்டம் நினைக்கிறேன். மதிமுக, பாமக இவங்களே அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணிருக்காங்க. அங்கீகாரம். ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியா அடுத்தவங்களோட நின்று ஜெயிக்காம, வெற்றி பெறாம போய், வாக்கு கம்மியா, சதவீதம் கம்மியா போய் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருந்தது. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கடந்த ஒரு 2-3 தேர்தலாவே கூட்டணி கட்சி எல்லாமே இந்த இரு பெரும் கட்சிகளோட சின்னத்துலதான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து போச்சு. அப்ப அவங்க சொந்த இதுல நிக்க முடியல. திருமாவளவனே லாஸ்ட் எலெக்ஷன்ல என்ன பண்ணாரு, எனக்கு அங்கீகாரம் கிடைச்சாகணும், ஒரு வழி இல்லைன்னு சொல்லி நான் தனியா நிக்கிறேன், இந்த ஒரு சிம்பிள்ல நிக்கிறேன், நீங்க இன்னொருத்தர் அங்க நிறுத்துங்கன்ற மாதிரி தான் நின்று. மதிமுக ஆட்டோமேட்டிக்கா திமுகவுடைய மெர்ஜ் ஆயிட்டாங்க. அவங்க ஏன்னா மதிமுக தனியா சொல்ல வேண்டியதில்லை. இப்ப அவரே கிட்டத்தட்ட ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ரேஞ்சுக்கு தான் இருக்காரு. சோ அதனால அவர் அந்த கட்சியிலே சேர்த்துருங்க. விசிகா அவர்கள் சொல்லும் போதே சொன்னாங்க, விஜயகாந்த் அவருடைய கட்சி 2019லயே வந்து அங்கீகாரம் இழக்கும், நீங்க இன்னொரு அடுத்ததுல ப்ரூவ் பண்ணணும், ஏன்னா நீங்க டவுன் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆனால் தொடர்ந்து வாக்கு சதவீதம் மேல வந்துகிட்டே இருக்கு. போட்டி போடணும், ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய சின்னத்துல போட்டி போடணும்னு இருந்தா மட்டும்தான் அந்த கட்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம் இங்க இருக்கும். இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பு. நீங்க வந்து 2 கட்சிகளோட சின்னத்துலதான் போட்டி போடணும்னு இல்லாம இது மற்ற கட்சி ஒரு பாதுகாப்பு. ஏன்னு கேட்டா தேர்தல் நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்சிகள் பேர்ல எல்லாம் பூத் ஏஜென்ட்டை போட்டு எல்லாரையும் நிரப்பி விட்டுட்டு, பூத் ஏஜென்ட்டுகளா இந்த ஆளுங்கன்னு சொல்லி லெட்டர் பேட் கட்சி இருக்கும், பூத் ஏஜென்ட்டா உட்காந்துருப்பாங்க அங்கங்க. அது நடக்கும். தேர்தலில் போட்டி போடுற கட்சிகள் இருப்பாங்க, இவங்க ஆளுங்க வெளியில எல்லா இடத்துலயும் வருவாங்க. இந்த தேர்தல் நேரங்கள்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவம் சொல்றேன்.
எனக்கு தெரிஞ்சு திரு கருணாஸ் அவர்களே வந்து தேர்தலில் ஆதரவு கொடுக்குறேன்னு போனவர் தான். அம்மா நான் ஆதரவு கொடுக்குறேன்னு வேட்பாளராக வெளில வந்தாரு அவரு ஜெயலலிதா அவங்க பீரியட்ல. சோ இவங்க எல்லாருமே லெட்டர் பேட் கட்சிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துலயும் அவங்க ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து பல இடங்கள்ல பணப்பரிமாற்ற முறைகேட்டுக்கு இது ஒரு வழிவகுக்கும். ஏன்னா இவங்களுக்கான செலவுகள் இருக்கு, நாங்க இது பண்றோம்பாங்க. அது நிறைய இருக்கு, இதுல சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு நிதர்சனமா பார்த்தா திமுக அதிக கூட்டணி கட்சிகள் அவங்க சின்னத்துல தான் நிக்கணும், அதிமுக வரும்போது அவங்க கூட தான் நிக்கணும்னு ஒரு நிலைப்பாடு வந்து போச்சுங்க. ஸோ இவங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணு. இந்த பேர்ல சும்மா வச்சிருக்கிறத விட சங்கம்னு வச்சிடலாம். இட்ஸ் பெட்டர். நீங்க அரசியல் கட்சி இயக்கம்னு வைக்கிறத விட சங்கம்னு வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கலாம். இப்போ திராவிடர் கழகம்னு இருக்கு. தேர்தல் இதுல அரசியல் வரவே மாட்டாங்க அவங்க. தேர்தல் அரசியல் வராது. ஆனா அவங்களுக்கு ரெகனைசேஷன் கிடையாது, எந்த சின்னம் கிடையாது, அந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க பாட்டு ஆதரவு கொடுப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க, அவ்வளவுதான், அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இயக்கங்களும் வந்துடலாம். ஏன்னா இங்க வந்து நீங்க அளவுக்கு அதிகமாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னாக்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறீங்களா? சும்மா வந்து நானும் பண்றேன் ஒரு போட்டி கட்சி, சும்மா நானும் வந்து இங்க ஒரு இன்னொன்னு ஒரு கட்சி இருக்கு, ஒரு ஒரு பெரிய கட்சி, அதுல இருந்து ஒருத்தர் வந்து நான் இந்த பேர்ல கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வரும்போது அங்க வேற ஒருத்தர் பேர் பதிவு பண்ணிருப்பாரு. அது ஒரு முரண்பாடு வருது. யூஸ் பண்ணாம சும்மா டம்மியா நானும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு பண்ணி வைக்கிறாங்க. அது நிறைய இடங்கள்ல சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணுது. ஸோ அதனால அது அது எப்பவுமே நடக்கிறதாம ரொம்ப வருஷமா எல்லா கட்சிகளையும் நீக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ ரொம்ப அதிகமாக 10 வருஷமா செக் பண்ணி அதை கிளென்சிங் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க யூபிஏ ஆட்சி காலகட்டத்திலையும் இது நடந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. என்னன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு கிளென்சிங். எல்லாரையும் சரி இது சரியில்லை இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா எல்லா கட்சியும் கொண்டு வரும். இது நீங்க ஒரு சின்ன விஷயமா பார்க்கணும். எப்படி இன்னொரு சின்ன விஷயம் சேர்த்து சொல்றேன், அதை பார்க்கணும். பல வெளிநாடுகள்ல அமைப்புகள் இருக்கும் பொழுது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூ பண்ணுங்க, எல்லா மெம்பர்ஷிப்பையும் புதுசா கொண்டு வாங்க, இருக்கா இல்லையா, இருந்தா உனக்கு அங்கீகாரம், இல்லைன்னா உனக்கு அங்கீகாரம் கிடையாது. நீ முதல்ல கொடுத்த 300 பேர் இருக்கானா உன்ட்ட, இல்ல, மினிமம் 100 இருக்கானா, இல்ல, அப்பனா கிடையாது. சோ இது மாதிரி எல்லா இடத்துலயும் தமிழ் அமைப்புகளுக்கு பண்ணுவாங்க. இங்க நம்ம ஊர்ல கட்சிகளுக்கு பண்றாங்க. அது நியாயமான ஒரு நடவடிக்கை தான். எங்களை பொறுத்த மட்டும் அது ரொம்ப நியாயம் தான். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்குமார்ல இருந்து அழகிரில இருந்து எல்லாருமே அவர்களுடைய வாதத்தை வச்சிருக்காங்க. ஆனா செல்வ பெருந்தகை மட்டும் மேலிடம் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ராகுலும் தமிழகத்திலும் ஓட்டு திருட்டு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு தமிழகத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. 25 சீட்டுகள் எங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறாங்க. விசிகா காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த திமுக கூட்டணிக்குள் சலசலப்புகள் உண்மையாகவா? கண்டிப்பா இருக்கு. நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், திமுக கூட்டணி ஏதோ ரொம்ப இது ஒத்துமையா இருக்கிற மாதிரி வெளியில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு மட்டுமே செய்தி வெளியிடுறாங்க திமுக சார்பு ஊடகங்கள். ஆனால் இது ரொம்ப நாளா இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். திருமாவளவன் அவருடைய கட்சியில அவங்க சொன்னது, அடுத்தது வந்தா நாங்க துணை முதல்வர் பதவி கேட்போம், ஏன் நாங்க கேட்க கூடாதா அப்படின்னு அவருடைய கட்சிக்காரர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி அடுத்தது திருமா அவர்கள் என்ன சொன்னாரு, ஏன் துணை முதல்வர் கேட்கணும், அதுல நாங்க என்ன அவ்வளவு கம்மி ஆயிட்டோமா, பெரிய முதல்வர் பதவி கேட்க மாட்டோமா, எங்களுக்கு வேணும்னா நாங்க கேட்டு வாங்கிப்போம் அப்படின்னாரு. சரி, அப்போ ஒரு ஐடியா இருக்கு, கூடுதல் தொகுதி கண்டிப்பா கேட்போம்னு அவர் சொன்னாரு. சரி, வைகோ அவர்களுடைய மகன் கண்டிப்பா அவர் இலக்கு ஜாஸ்தின்ட்டாரு. அவர் என்ன இலக்கோ அவர் வந்து இப்ப இருக்கிறதோட ஜாஸ்தி கேட்போம், எண்ணிக்கை அதிகம்னு சொல்லிட்டார். வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, எங்களுக்கு எண்ணிக்கை இந்த முறை கூடுதலாக வேண்டும், சென்ற முறை இருந்ததை விட அதிகம் கண்டிப்பாக கேட்போம்னு பேட்டி கொடுத்தார். சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து இப்போ திருநெல்வேலியில காங்கிரஸ் மாநாடு நடந்தது. நமக்கு தெரியும். அதுல கிரீஷ் சோடங்கர் அப்படின்னு ஒரு தேசிய தலைவர், காங்கிரஸ் கட்சியில தேசிய தலைவர், அவர் என்ன சொன்னாரு, வரும் சட்டசபை தேர்தலில் 125 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும்னு கேட்டாங்க. இது நடக்கக்கூடியதா? வாய்ப்பே இல்லை. இங்க வந்து அதிகபட்சமா 63, அதுவே மிரட்டி வாங்கணும். சிபிஐ மேல விசாரணை பண்ண வச்சுட்டு கீழ் தளத்துல நின்று எங்களுக்கு 63 தெரியா இல்லையா, 60 வேண்டாம் 3 எக்ஸ்ட்ராங்கிறதுக்கே சிபிஐ அனுப்புனாங்க இவங்க யூபிஎல். அப்படி கேட்டு 63 வாங்கினாங்க. இப்ப 125 கிடைக்குமா? கிடைக்காது. நடக்காத ஒண்ணுத்த ஒரு பொறுப்பாளர் மேடையில பேசுவாரா? பொறுப்புள்ள ஒரு பொறுப்பாளர் பேசுவாரா? சரி, அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி துணை இல்லாம, இந்த வார்த்தையோட, அந்த செய்திகள்ல அந்த வார்த்தையோட சொல்றேன், காங்கிரஸ் கட்சி துணை இல்லாமல் கொம்பனால் மட்டுமல்ல எந்த கொம்பாதி கொம்பனாலும் ஆட்சி அமைக்க முடியாது.
இது கூட்டணிக்கு விடப்பட்ட நேரடி சவாலா தான் பார்க்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்கள் துணை இல்லாமல் நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த மேடையில சொல்றாரு. இது வந்து சொன்னவர் ராஜேஷ்குமார். முதல் 125 தொகுதி கேட்டவர் கிரீஷ் சோடங்கர். 2 பேரும் இதை மேடையில பேசுறாங்க. செல்வ பெருந்தகை அங்கதான் இருந்தாரு. இப்ப செல்வ பெருந்தகை எந்த முடிவும் தேசிய தலைமைன்னு எப்பவுமே தேசிய கட்சிகள்ல தேசிய தலைமை தான் முடிவு எடுக்கும். இவர் வந்து ஒரு கன்வே பண்ணலாம், மெசேஜ பேசலாம், ஆனா அவங்க தான் எடுப்பாங்க. இந்த 2 பேரு வந்து சொல்றாங்க. விசிகா இது வந்து கூட்டணிக்கு நேரடியாக ஒரு சவால். நாங்க இல்லைன்னா வரமாட்டேன், நாங்க எங்களுக்கு கொடுக்குறியா இல்லையா சரி. விசிகால பாத்தீங்கன்னாக்க பாஜக இல்லாத அதிமுக வந்தால் நாங்க எங்களுக்கு சேர்வது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. அப்ப அவரும் இந்த கூட்டணியில நிரந்தரமாலாம் இல்ல, ஒருவேளை பாஜக அதிமுக ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நாங்க போய் சேரத்துக்கு ரெடி தான் அப்படின்னு ரெடியா துண்டு போட்டு வச்சிட்டாரு ஏற்கனவே. சோ இங்கேயும் அவரும் ஒரு நாங்கள் பிரிந்து போவதற்கு தயாரா உங்களோட இருக்கலாம் இல்ல, நாங்க எப்போனா போயிருவோம், அதனால கேட்கிற சீட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுங்க அப்படின்ற விதத்துல வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இங்க அவங்களுக்கு ரொம்ப தொகுதி எல்லாம் அதிகமா தேவைப்படாது. ஏன்னா அவங்க ஆட்கள் குறைவு, தொகுதிகள் குறைவு. அவங்களுக்கு என்ன தேவை, போன முறை 25, இந்த முறை ஒரு 30 பார்த்து கொடுங்க, அவ்வளவுதான் நாங்க வந்துடுறோம் அப்படிங்கறலாம் அவங்க நிலைப்பாடு இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தொகுதி போட்டி போடல, அவங்களுக்கான ஒரு 4-5 ஸ்டாண்டர்டான வலுவான 4 இடம் வச்சிருப்பாங்க, அதை மட்டும் தான் அவங்க போவாங்க. ஸோ அவங்களுக்கு எண்ணிக்கை வந்து தொகுதி கிடையாது, அவங்களுக்கு இங்கதான் டிரான்ஸ்பர் தான், ஜிபே டிரான்ஸ்பர் தான் அவங்களுக்கு பிரச்சனை. சரி, இதை வந்து இதைத்தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார். நீங்க அரசியல் படுத்துறீங்க, அரசியல்னு பேசுறாங்க இல்லையா இவங்க. அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன சொன்னார், கூட்டணி அமைச்சரவை கண்டிப்பாக நாங்கள் அமைப்போம்னு சொன்னாரு. அது ஏன் சொன்னாரு, ஆட்டோமேட்டிக்கா இங்க திமுக இதுல கேட்டாங்களா, அங்க எதிர்கட்சியில வந்தோடனே இங்க கேட்டாங்களா, நீங்க எங்களுக்கு வேணும் கூட்டணியில, எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு கேட்கறாங்கல்ல, பேரம் வைக்கிறாங்கல்ல, இதுதான் இங்க நடக்கிறது. அவர் அதுதான் சொன்னார் முதலே, நாங்கள் கூட்டணிக்கு திறந்திருக்கிறோம், வரவங்க வாங்க தாராளமான்னு சொல்லிட்டார். சரி, இப்போ காங்கிரஸ் கட்சியோட விஜய் கட்சி, விஜய் அவர்களின் கட்சியும் காங்கிரஸும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, விஜய் அவர்களின் கட்சி நிறைய கட்சிகளோட பேசிக்கொண்டிருக்கு. எடப்பாடி அவர்கள் கூட சொன்னாரு, இன்னொரு பெரிய கட்சி நம்ம கூட வரத்துக்கு இருக்கு, நான் இப்ப தெரியாது அப்புறம் சொல்லுவோம்னு சொல்லிட்டார். கட்சி பேர்லாம் அவர் சொல்லல, அப்புறம் தெரியும் அப்படின்னு சொன்னார். தேமுதிக ஏற்கனவே இங்கதான் இருக்கிறாங்க, அவங்க வெளியில போறேன்னு சொன்னா வெளியில இருந்து வரவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அவங்க இங்கதான் இருக்காங்க. சோ வெளியில இருந்து வரக்கூடிய கட்சி யாரு, அதை நம்ம பார்க்கணும், அந்த விதத்துல வச்சுப்போம். இப்போ காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னாக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜய் கூட போகணும், திமுக கூட போகணும், நிறைய குழுக்கள் அங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க, நிறைய கோஷ்டியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, ரொம்ப வருஷமா மூப்பனார் குழு, வாழப்பாடிக்கு அவர்களுக்கு தனியா ஒரு கோஷ்டி இருக்கும், சிதம்பரத்துக்கு ஒரு கோஷ்டி இருக்கும், இளங்கோவனுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும், வாசனுக்கு ஒரு கோஷ்டி, எல்லாருக்கும் அங்க கோஷ்டி இருக்கும். இது வந்து நண்பர் ஒருவர் கூட ஒரு முறை நகைச்சுவையா சொன்னாரு, டெல்லியில வந்து காங்கிரஸ் கட்சியோட ரத்ததான முகாம் நடந்துச்சு, அங்க வந்து உள்ள கொஞ்சம் பேர் போய் ரத்தம் கொடுக்க போனாங்களாம், அவங்கள்ட்ட போய் நீங்க எந்த குரூப் அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு சொன்னாரா, நான் சிதம்பரம் குரூப் அப்படின்னு. யோ, பிளட் குரூப்பை சொல்லியா, இந்த குரூப்பை கேட்கல அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அங்க கோஷ்டி வந்து அவ்வளவு இருக்கு, கோஷ்டி அவ்வளவு இருக்கு. சோ அவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு, ஏன்னா திமுகவோடு இருந்தால் இவ்வளவுதான் தொகுதி கிடைக்கும், இந்த தொகுதி கிடைக்காதுன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவங்க அந்த தொகுதிக்காரங்களா என்ன பண்ணுவாங்க, இப்ப விழுப்புரம் என்பது திரு பொன்முடி அவர்களுடைய ஆளுகை, நேரு வந்து திருச்சி ஆளுகை, அவங்களுக்கு தான் அங்க இருக்கும். இப்ப அந்த ஊரை சார்ந்தவங்க எல்லாம் எங்க போவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயோட நம்ம போனோம்னா இதெல்லாம் நம்ம வருஷக்கணக்கா நமக்கு கிடைக்காத தொகுதி கேட்டு வாங்கலாம். சரி, அரசியல் என்பது என்ன, பொறுப்புக்கு வரணும், செய்யணும், அந்த ஒரு இருக்கு நிலைப்பாடு. அப்ப அவங்க எப்போ வருவாங்க, இந்த ஊரெல்லாம் நீங்க பர்மனண்டா பட்டா போட்டு வச்சிட்டீங்கன்னா மற்ற கட்சிக்காரன் அந்த ஊரை நிக்கவே முடியாதுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல கிடைக்குமோ அங்கதானே போவாங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க, அவர் கட்சியில ஒரு பொறுப்பாளர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, கூட்டணி நிலைப்பாடுங்கும் போது விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் கூட்டணி பற்றி யோசிப்போம் சொன்னாங்க. வரவங்க விஜய், காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கவலை இல்லையே, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வரணும்னு சொல்றாதோ, திரு எடப்பாடி அவர்கள் முதல்வராக வரணும்னு சொல்றதோ, அதே மாதிரி அவங்க விஜய் அவர்கள் முதல்வர் வரணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட முதல்வர் வேட்பாளர் கிடையாது, இன்னொன்னு வேட்பாளரே கிடையாது அவங்கள்ட்ட, ரொம்ப குறைவு தான். அதை வச்சுட்டு அவங்க அந்த கூட்டணி கூட போயிடலாம். சோ இது எல்லா இடங்களிலும் பண்றது. இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ்ல அதிகமாவே தென்படும். இந்த கோஷ்டி பூசல் என்பதும் இந்த கோஷ்டி வர்றதும் காங்கிரஸ்ல ரொம்ப அதிகம். இவங்க ஆனா வெளியில சொல்லாம அதை அப்படியே அமுக்கமா வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை பத்தி மட்டும் டெய்லி விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னொன்னு நீங்க பாக்கணும், விசிகால வந்து தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு கூடுதல் வேணும், எங்களுக்கு பொறுப்பு வேணும், கூட்டணி ஆட்சி வேணும். திருமாவர்களே சொன்னார் ஒரு மேடையில, 234 தொகுதி நாங்க போய் பேசணும், நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம், ஆனா ஆட்சியில பங்கு தரமாட்டீங்க அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு. ஆனா அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது, நாங்க தெருவா போய் பிரச்சாரம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்க வந்து
ஆட்சியில பங்கு கேட்டா உங்களுக்கு முடியாதா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கேட்டார். இதனால கண்டிப்பா வந்து இவங்களுக்குள்ள ஒரு இது வரும். இன்னொன்னு சின்ன சம்பவம். நேற்று 2 நாள் முன்பு வந்த செய்தி, விசிகா ஒரு கூட்டம் போட்டார்கள். அதுல மேடையிலேயே திமுகவை விட்டு சமூகம் சார்ந்த அனைவரும் வெளியே வாருங்கள், நமக்கு ஒரு சின்ன வேலை கூட இவங்க ஆட்சியில நடக்கல, நம்ம கூட்டணியில இருக்கோம்னு பேரு, இவங்க ஆட்சியில நமக்கு ஒரு சின்ன வேலை, ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அங்கன்வாடி பணியாளர் வேலை கூட நமக்கு கொடுக்கறதுக்கு இவங்க இல்ல, எதுக்காக நம்ம அவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி விசிகாவினர் அந்த மேடையில் பேசினார்கள். அப்போ இங்க இந்த குழப்பங்கள் இன்னும் நிறைய வரும். காங்கிரஸ் மட்டும் இல்ல, விசிகாவும் வரும், அதிமுக எல்லாருமே அந்த நிலைப்பாடு எடுப்பாங்க. அப்ப கண்டிப்பாக அது எல்லாமே பெருசாகும். நீங்க ஒண்ணு பாக்கணும், காங்கிரஸ் கட்சி மட்டும் இப்படி கேட்கிறதா அப்படின்னா டக்குன்னு உடனே இவங்களுக்கு கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தெரியுங்களே, எங்களுக்கு தரக்கூடாதா? அந்த கண்டிப்பாக அது பெரிய உரசல். எனக்கு இந்த பார்வை என்னோட நண்பர்களோட பேசின வரைக்கும் காங்கிரஸ் விஜயோடு மிக நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் செய்தி வருது. விஜய் அவர்கள் என்னைக்கோ ரொம்ப வருஷம் முன்னையே ராகுல் அவர்களை சந்திச்சாரு. இளைஞர் காங்கிரஸ்க்கு வரணும்னு சொன்ன போது வயது ஏதோ ஒரு 1-2 கூடுதல் ஆகிவிட்டதுன்ற மாதிரி பேசினாங்க. சந்திச்சு பேசினாங்க அன்னைக்கே, அவரு அரசியலுக்கு வரலான்னு இருக்கும்போது. ஸோ அது வந்து நீண்ட நாளே நட்பு, இன்னைக்கு நேரத்துல நீண்ட நாளே நட்பு அவங்களுக்குள்ள இருந்து. ஸோ அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியும். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து சவுதிக்கு வந்து அணுசக்தி வந்து பகிரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாதுகாப்புக்கான ஒப்பந்தம், பரஸ்பர ஒப்பந்தம் வந்து இரு நாடுகளுக்கு இடையே வந்து கையெழுத்தாகி இருக்கு. இதனால் பாதுகாப்பு தன்மையை இழக்கும் மற்ற நாடுகளுக்கு பத்தி வந்து பயப்படாமல் இருப்பதாக சவுதியும் சொல்லுது, பாகிஸ்தானும் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் வந்து பார்க்கப்படுது, எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்காவையே நாங்க நம்பிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலையும் வந்து வச்சிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா சார்? இல்ல மேடம், இந்தியாவுக்கு இதனால ஒரு பாதிப்பு கூட வராது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இது வந்து எங்க இரு நாடுகளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அவங்க எங்களுக்கு அணு ஆயுதம் கொடுக்கிறாரு, அந்த சம்பந்தப்பட்ட அந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இது. ஏன்னா இன்னைக்கு நேத்து இல்ல, அது வந்து அவங்க 98-99 காலகட்டத்தில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அது நடந்துகிட்டு இருக்கு. பண்ணணும். இன்னைக்கு நமக்காக வந்து இன்னைக்கு வந்து ஏதோ இங்க ஒரு பிரச்சனை எல்லாம் பேசலாம், ரொம்ப நீண்ட நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அதை பத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு ஒரு தீர்வு காட்டிருக்காங்க. இன்னொன்னு, இங்க சம்பந்தப்பட்ட சில இடங்கள்ல பாகிஸ்தான் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்கு அவர்களுடைய ராணுவத்தை அனுப்புகிறார்கள். அவங்களுக்கு இவங்க பே பண்ணுவாங்க, சேலரி கொடுப்பாங்க. இங்க ராணுவம் வந்து காவல் காக்கும், சேஃப் கார்டு அப்படிங்கிற மாதிரி அந்த லெவல்ல தான் பார்க்கணும். இதனால வந்து நமக்கு ஒரு பாதிப்புன்னா, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பாதிப்புன்னா இவங்க வருவாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாரும் நண்பர்கள், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ஸோ அதனால எந்த இடத்திலும் நாங்கள் ஒரு சார்பாக இருக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. வழக்கம் போல நம்ம ஊர் ஊடகங்கள் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போடும்போது நமக்கு அப்படிதான் கொடுப்பாங்க. இங்க பாதிப்பு பாத்தீங்களா, இவரோட நட்பு நாடு சொன்னாரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் போடுவாங்க. ஸோ அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்தியாவோடு எங்களுக்கு என்றுமே நட்பு இருக்கிறது. இன்னொன்னு, கன்சியூமர் இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க, வியாபார இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம தான் மிக நெருக்கமான ஒரு இது. ஏன்னா அதிகமா பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்றது நம்ம தான், அதுலயும் நம்ம தான் கூடுதலா இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு 10ல் 1 பங்கு தான் வந்து பாகிஸ்தான் பண்றாங்க. அதனால வந்து இப்போ நீங்க சொல்வதை போல வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானுக்கான நம்ம வந்து போர் தடுத்ததா, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் வந்து முடியல, அது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அவங்க நம்ம கிட்ட வாலாட்டினா கண்டிப்பா அதுக்கான வேலைகளை வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து தொடங்குவோம்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் சொல்லியிருக்காரு. அப்போ பாகிஸ்தானை தாக்கும் பொழுது மற்ற இஸ்லாமிய நாடுகள், அதாவது அரபு நேட்டோ அப்படின்னு அந்த உறுப்பினர் சேர்க்கையில இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி வந்து ஆதரவாக வராது அப்படின்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? இல்ல மேடம், இது வந்து கன்வென்ஷனல் வார் அப்படிங்கிறது, போர் என்பது அறிவிக்கப்பட்டால் அதற்கு பிறகுதான் இந்த நிலைப்பாடு பற்றி பேசணும். நமக்கு நம்ம அங்க நடத்தினது வந்து பதிலடி. அவங்க உள்ள வந்து தீவிரவாத குழுக்கள் தாக்கும்போது நம்ம பதிலடி தான் கொடுத்தோம். போர் என்று வரும்பொழுதுதான் உலக நாடுகள் டக்குனு எந்த நாடும் போர் பண்ண, இப்ப நம்மளும் பாகிஸ்தானுமே போர் பண்ண முடியாது. எடுத்த உடனே போர் அறிவிச்சு 2 நாடும் சண்டை போடுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அது வந்து இன்னைக்கு ஐநா இருக்கு, உலக நாடுகள் சபை எல்லாமே இருக்கிறாங்க. நீங்க எடுத்த உடனே நாளை காலையில நான் வந்து போர் தொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா நாடுகளின் கட்டமைப்பும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. சோ
ஒரு குழு நமக்குள்ள வந்து அடிச்சுட்டு போனாங்க. அந்த குழுவோட இருப்பிடத்தை போய் அடிச்சோங்கிற விதத்துல தான் நம்ம வந்து சிந்தூர் பண்ணணும். அதுதான் நம்முடைய ஸ்டாண்ட். போர் தொடுக்கல. திருப்பி சொல்றோம், போர் தொடுக்கல. அது ஒரு பதிலடி தான். அப்போ முதல்ல யார் எடுத்தது? அங்கிருந்து வந்த குழுக்கள் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்க்கணும். அப்போ குழுவோட 2 சின்ன குழு சண்டை போடும்போது இதற்கு இவர்கள் எல்லாம் வருவார்கள் வார்த்தையே கொடுக்கல. அவங்க சொன்னது போர் என்று ரொம்ப அக்ரெசிவான, அதுவும் அக்ரெசிவ்ன்ற அந்த அந்த நிலையில அடி வந்தால் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு சொன்னாங்க. பாதுகாப்பாக இருப்போம்னா நம்ம திருப்பி அடிச்சிருவோம் அப்படின்லாம் வார்த்தையே கிடையாது. கூட்டு பேசுவோம், வேண்டான்னு தடுப்போம், என்ன வேணா பண்ணலாமே. எடுத்தோடனே நம்ம இந்தியா வந்து அடிப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒருவேளை போர் வந்தால், மிகப்பெரிய போர் வந்தால் பேசலாம், வேண்டாங்க, சண்டை வேண்டாம், நிறுத்தலாம் அப்படிங்க. அது ஒரு முயற்சி தானே. நாங்கள் துணை நிற்போம்னா அவங்க அடிக்காதீங்க, வேணாங்க அப்படிங்கிறது ஒரு முயற்சி தானே. இந்தியாவுக்கு இதுல எந்த பாதிப்பும் வராது, தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாரோடும் அனைத்து நாடுகளும் எங்களுக்கு நட்பு நாடுகள் தான். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு கம்பெனி மேடம் உங்கள்ட்ட இருந்து நாங்க டெக்னாலஜி வாங்குறோம், சேஃப்டி டெக்னாலஜி உங்கள்ட்ட இருந்து வாங்குறோம். அதுக்கு நாங்க வந்து நீங்க எங்களுக்கான அந்த டெக்னாலஜி உங்க ஆபீஸ்ல பண்றீங்க, அதை நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களோட 4 செக்யூரிட்டியை உங்க பில்டிங் வாசல்ல நிறுத்துறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க உடனே எதிர் கம்பெனி போய் நாங்க அடிப்போம்னு அர்த்தம் கிடையாது. உங்க வாசலுக்கு நாங்க பாதுகாப்பு தருவோம், எங்களுடைய டெக்னாலஜி எங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நாங்க ஒரு நட்புணர்வா எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி பண்றோம், அவ்வளவுதான். மற்றபடி எந்த இடத்திலும் இங்க அவங்க எந்த ஒரு வார்த்தை கூட இந்தியாவுக்கு பாதிப்புன்னு இல்லை. ரொம்ப தெளிவா தேர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே குறிப்பிட்டார். ஸோ அதனால இந்தியாவுக்கு எந்த இடத்திலும் எந்த பாதிப்பும் கிடையாது.